அமைச்சர் கீர்த்தனா அவர்களே, இந்த பாடலை நீங்க கேட்டிருக்கீங்களா? தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டை தருவதா சொன்னீங்களே, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். அமைச்சர் அவர்களே, திரும்ப கேட்குறேன், இந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்க கேட்டிருந்தா ஒரு அரசு பள்ளிக்கு போயிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க. வருடத்திற்கு 2 யூனிஃபார்ம் திராவிடம் கொடுத்தது. காலை உணவெல்லாம் திராவிடம் கொடுத்தது. மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு திராவிடம் தானாக கொடுத்தது. ஒரு நல்ல அரசு மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யும். அதைத்தான் திராவிடம் செஞ்சது. இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க இதை ஊழல் இல்லாமல் அதில் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துங்க, அதை மேம்படுத்துங்கள், அதில் தரத்தை கூட்டுங்கள் அப்படின்னு தான் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதையெல்லாம் மறந்துட்டு உங்களோட மேதாவித்தனத்தை காமிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க. அனைத்தையுமே அரசு இலவசமாக கொடுக்குது. இந்தியாவிலே எங்கும் இல்லாத வகையில் திராவிடம் கொடுத்தது. நீங்கள் அதையெல்லாம் ஆய்வு செஞ்சு, இவ்வளோ குறைகள் இருக்கா, இதெல்லாம் நம்ம அரசு சரி செஞ்சு தரும் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதற்கு பெயர் ஆய்வு. இதற்கு பெயர் ஆய்வா? மிகப்பெரிய அராஜகம். மாணவர்களின் தன்னம்பிக்கையை குலைக்க ஏற்படுத்தும் ஒரு செயல். அதுவும் ஒரு சிலர்லாம் எழுதுறாங்க, நீங்கள் வர வந்தோடனே 1000 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களா, அதனால் வேண்டுமென்றே டிவிக்கு அரசு பள்ளிகளை குறை சொல்கிறாங்க. அரசு பள்ளியில் படித்தா பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் தெரியாமல் போயிடும், தரம் இல்லை அப்படின்லாம் இதை ஒரு பிரச்சார உத்தியாவே இப்போ டிவிக்கு அரசு செயல்படுத்துதோ அப்படின்னு மக்கள்லாம் சந்தேகப்படுறாங்க. திராவிடம் இப்படி குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, திராவிடம் எவ்வளவோ பார்த்து பண்ணியிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது. அது கல்வி நிலையங்கள் முதல் வேலை வாய்ப்பு வர இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் அரசு வேலைகளில். அது அப்படி இருக்குன்னா அதுக்கு திமுக காரன் செஞ்ச தியாகம் தான் காரணம். இந்தி தமிழ்நாட்டின் எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் திமுக காரன் செஞ்ச தியாகம் தான் காரணம். எமர்ஜென்சி ஜனநாயக விரதம், எமர்ஜென்சியை உடனே வாபஸ் ஆகணும்னு தலைவர் கலைஞர் தீர்மானம் போட்டார். அதற்கு பதிலடியாக மிசா சட்டத்தின் மூலம் திமுக காரன் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டு போலீஸ் பூட்ஸ் காலாலேயே மிதிப்பட்டு தியாகங்கள் செஞ்சான். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட போலீஸ் பூட்ஸ்களால் மிதிப்பட்டவர் தான் மிசா சட்டத்தில். ஆனால் ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த போலீஸ்காரங்களாம் தேடி பழி வாங்கினாரா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சாதாரணமான ஒரு விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியாமல் சின்ன பசங்களெல்லாம், ஜென்சி பசங்களெல்லாம் தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ண பார்க்குறீங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு, இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை தானே அப்படின்னு ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு போயிடுறாங்க. இந்தியாவில் வேறு எங்கேயாச்சும் அப்படி ஈஸியாக கிடச்சிச்சா? இதெல்லாம் ஈஸியாக கிடைக்க ஒவ்வொரு திமுக காரனோட தியாகம் தான் காரணம், தெரியுமா? அந்த பாடல் ஆரம்பத்தில் பாடினம் பாருங்க, அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அப்போ தான் ஏழை மக்களோட அவல நிலை புரியும். இன்றைக்கி தான் நம்ம படிச்சிருக்கோம். அதுவும் தலைவர் கலைஞர் மனித வளத்தை மேம்படுத்தினார். உயர்கல்வி கல்லூரிகள்லாம் கட்டி தமிழ்நாட்டின் மனித வள குறியீடு மேம்பட்டதுனால இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கோம். ஒரு உயர்தர நடுத்தர வர்க்கமாக இருக்கோம் இந்தியாவில். இதற்கெல்லாம் காரணம் திராவிடம். ஏழை மக்களுக்கு பார்த்து செய்தது திராவிடம். மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொன்னால், ஏற்கனவே இருக்க திட்டங்களை நீங்கள் நல்லா சிறப்பாக மேம்படுத்தி செய்யணும், அதையெல்லாம் தரமானதாக மாற்றணும் அப்படி சொல்லி தான். மாறாக நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், அதிகாரம் வந்துருச்சு நமக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம், யாரை வேணாலும் போய் பார்க்கலாம், யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க. மக்கள் கொடுத்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க.